ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி தேவியை கி ஜெய். 61வது ஸ்லோகம். துஷ்யாமி ஹர்ஷிதஸ்மரசாசனயா காஞ்சிபுரி கிருதாசனயா ஸ்வாசனயா சகல ஜகத்பாசனயா கலித சம்பராசனயா. துஷ்யாமி ஹர்ஷிதஸ்மரசாசனயா காஞ்சிபுரி கிருதாசனயா ஸ்வாசனயா சகல ஜகத்பாசனயா கலித சம்பராசனயா. துஷ்யாமி ஹர்ஷித ஸ்மரசாசனயா. யாரு? மன்மதனை அடக்கியவர் யாரு? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை ஹர்ஷிதம் என்ன பண்றாளா? சந்தோஷம் அடைய செய்பவள். எப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அவள்? ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி. அப்போ மன்மதனை ஜெயித்த பரமேஸ்வரனுடைய சந்தோஷத்தை செய்வதும் காஞ்சிபுரி கிருத்து ஆசனையா. காஞ்சி நகரத்தையே தன்னுடைய ஆசனமாக வைத்துக் கொண்டவள். அப்படின்னா என்ன? காஞ்சிபுரத்தையே தனக்கு வாசஸ்தானமாக வைத்துக் கொண்டவள். சுவாசனையா. சுவாசனையா தன்னில் தானே நிலைத்திருப்பவள். அவள் எந்த விதனால மாறுதல் அடையாதவள், தன்னிடமே நிலைத்திருக்கக்கூடியவள். சுவாசனையா சகல ஜகத்பாசனையா. எல்லா ஜகத்தையும் தன்னோடு வியாபகம், அதாவது இவள் எங்கும் நிறைந்திருப்பவள், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்க கூடியவள் அம்பாள். நம்ம எல்லா இதுலயும் பார்த்திருப்போம். இந்த உலகத்தை தோற்றுவித்து அதனால எந்தவித மாறுதலும் இல்லாமல் அது எந்த மாறுதல் அடைந்தாலும் தன்னில் தானாக நிலைத்திருப்பவள், அகிலம் முழுவதும் நிறைந்திருப்பவள், எல்லா அண்ட சராச்சரங்கள் எல்லாம் தன்னுடைய வியாபகத்தால நிறைந்திருப்பவள். அவள் என்ன செய்யறாளாம்? அதனால இந்த உலகம் எல்லாம் பிரகாசிக்க செய்யக்கூடியவளா இருக்கின்றாள். அவள் எங்கும் நிறைந்திருப்பதனால இந்த ஜகமே பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அடுத்து என்ன பண்ணினா? பரமேஸ்வரன் மன்மதனை எரிச்சார். ஆனால் தன்னோட குளிர்ந்த பார்வை, கடக்கன் சந்திரன் போன்ற குளிர்ச்சி மிகுந்த பார்வையினால மன்மதனை உயிர்ப்பிக்க செய்தவள். அப்போ மன்மதனை உஜ்ஜீவனம் செய்தவள். அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடியவளை கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேங்கிறார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவளை பார்த்த உடனே எனக்கு மனசுக்குள்ள சொல்லுவா ஆனந்தம் அப்படின்பா. இந்த ஆனந்தம் நிலைங்கிறது எப்பேற்பட்டதுன்னா அது மாறுதலே அடையாதது. ஆனந்தம்னா எதிர்மறையான எந்தவித சொல்லுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆனந்த நிலையை நான் அடைகின்றேன். ஆனந்தம் பேரானந்தமா தான் மாறும். அப்போ அப்பேற்பட்ட காமாட்சியை கண்டு நான் ஆனந்தம் அடைகின்றேன் அப்படின்னு சொல்ற. அந்த காஞ்சி நகரத்துக்கு பெருமையே அம்பாள் அங்க இருக்கிறதுனாலதான், அவள் அதை வாசஸ்தானமாக கொண்டதுனாலதான் காஞ்சி நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது 62வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற? பிரேமவதி கம்பாயாம் ஸ்தேமவதி யதி மனசு பூமவதி சாமவதி நித்யகிர சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. பிரேமவதி கம்பாயாம் ஸ்தேமவதி யதி மனசு பூமவதி சாமவதி நித்யகிர சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. பர்வத குமாரி அவள். ஹைமவதி. ஹைமவதி ஹிமகிரி தனயே ஹேமலதே அப்படின்பா. ஹிமகிரி தனயே, ஹிமகிரி பெற்ற புதல்வி. அப்போ பர்வதராஜனின் குமாரியான ஹைமவதி ஹிமகிரியோடு, அவர் அந்த ஹிமகிரி ராஜனோட புதல்வி அப்படிங்கிறதுனால ஹைமவதின்னு அம்பாளுக்கு பெயர். அந்த ஹைமவதி எப்படி இருக்காளாம்னா
கம்பா நதியில அவளுக்கு அவ்வளவு பிரேமை. கம்பா நதி இடத்தில் மிக்க ஆர்வம் உடையவளாக பிரேமவதி கம்பாயாங்கிற கம்பா நதி இடத்துல அவளுக்கு எவ்வளவு ஆசை மிகுந்தவள். அடுத்தது தேமவதி யதி மனசு பூமவதி ஆத்ம ஞானத்தை உடையவர்களுடைய அந்த எதிகள், எதி மனசுங்கிற எதிகள்னா ஆத்ம ஞானத்தை உடையவர்கள்ல எதிகள் அப்படின்னு சொல்லப்படுவா. அவளோட மனசு எப்படி இருக்குமா, தூய்மையா இருக்குமா அவளுக்கு. ஏன்னா அவளோட மனசுல அவ அம்பாளோட நினைப்பு மட்டுமே இருக்கிறதுனால வேற எந்த விதமான நிஷ்கலங்கமா இருக்குங்கிற மனசு வந்து. ஏன்னா அவள்லாம் அப்ப அம்பாளோட சொரூபத்தை அடைஞ்சிருவாங்கிறா. அம்பாள் எப்பேற்பட்டவள் நம்ம லலிதா சாஸ்திரநாமத்துல பார்த்திருக்கோம். நிர்விகல்பா, நிஷ்காமா, அவள் வந்து கல்மிஷம் இல்லாதவள், எல்லாமே அப்படியே பார்த்திருக்கோம். அப்ப அதே நிலையை அவள் அடைஞ்சிடுவாங்க. எதிகள் எல்லாம் அவளோட மனசுல தூய்மையானதா இருக்குமா. அப்ப அந்த மனசுல போய் அம்பாள் வந்து குடிகொண்டுடுவாளாம். நாமளே ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அழுக்கா இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு பிடிக்குமா? உடனே இந்த இடத்துல இதா இருக்கு, கல்யாணத்தாத்துக்கு போறோம், ஒரு சேரை பார்ப்போம், நல்ல புடவை கட்டிட்டு போயிருக்கோம், இந்த சேர் எல்லாம் அழுக்கா இருக்கு, நம்ம புடவையெல்லாம் அழுக்காயிடுமோன்னு நம்மளுக்கு தோன்றது இல்லையா? அப்போ அழுக்கு ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்தா நமக்கே அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இது இல்லை. இப்ப நம்ம மனசு ஃபுல்லா அழுக்க வச்சுட்டு நீ அம்பாளை துதிக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் நல்லது பண்ணலைன்னா மனசு ஃபுல்லா கெட்டதா இருந்துன்னா அவள் உள்ள வந்து இருப்பாளா? வாசம் பண்ணவே மாட்டா. மனசு வந்து சுத்தமா நிர்மலமா இருக்கணும், நிர்மலமான மனசு உடைய இருக்கணும். அதான் தூய்மையான மனதே. அந்த தூய்மையான இடத்துலதான் அவள் வந்து இருக்கக்கூடியவள். அப்ப அப்பேற்பட்ட எதிகளோட தூய மனங்களில் இருப்பவள் எங்கெல்லாம் இருக்கா? இன்னும் வந்து சாமவதி நித்தியகிரா. என்ன சொல்றா? அண்ட பிண்ட சராச்சரங்கள் எல்லாம் இடமும் நிறைஞ்சிருக்காளாம். அவள் தான். நம்ம ஏற்கனவே போன இதுல பார்த்தோம் இல்லையா, எல்லா இடமும் பூரணமாக நிறைந்திருக்கக்கூடியவள். அழிவற்ற நித்திய வாக்குகள் என்னும் வேதங்கள், வேதங்கள் வந்து வேதங்களான புகழப்படவள் படுபவள். அப்ப வேதங்களான புகழப்பட்டவளாகவும் சந்திர கலையை சிரசில் சோமவதி சிரசி, சோமன் சந்திரன், சோமன்வதி சோமன சந்திரனை சிரசுல அணிந்து கொள்ளவளாகவும் இருக்கின்றாள் அம்பாள். அந்த இடத்துல எப்படி இருக்கின்றாள்னு சொல்றா, பிரேமவதி கம்பாயான்னு சொல்ற. இப்போ சந்திர கலையை சிரசில் தரித்த பர்வத ராஜகுமாரி தேவி ஹைமவதி, அப்பேற்பட்ட சிறப்பு பெயர் கொண்டவள். கம்பா நதி தீரத்துல மிகுந்த ஆசையோடு ஆத்ம ஞானம் அடைந்த எதிகளோட மனதிலெல்லாம் வீற்றிருக்கிறாளாம். அண்ட பிண்ட பிரம்மாண்டம் அனைத்திலுமா அழிவற்று நிறைந்து எப்படி இருக்கலாம்? நித்தியமான வாக்குகள், அந்த வாக்குகள்ங்கிறது வேதங்கள், அந்த வேதங்களால் அவள் புகழப்படுகிறாள். அனைத்து உலகங்களிலும் எங்கும் நிறைந்தவளாக காணப்படுகின்றாள். அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சியை என் மனதுக்குள்ள நான் கண்டுகளிக்கின்றேன் அப்படின்னு மூகர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அவர் வந்துட்டு மூகருக்கு அம்பாளை பார்க்க பார்க்க அவளோட வர்ணனைகளை சொல்லணும்னு தோணிட்டே இருக்கு. அப்படி இப்படி ஒவ்வொன்னா சொல்லி பாக்குறாரு. அதாவது சொல்லுவோம் இல்லையா, நமக்கு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு அழகா இருக்கு, இல்ல அந்த அழகை என்னால வர்ணிக்கவே முடியல சொல்லுவோம். அப்போ நம்மளோட வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலையில் இருக்கக்கூடியவளவள் நமக்கு புரியறாப்புல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றா. இப்பேற்பட்டவள், அவர் அப்பேற்பட்டவள்னு அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஓரளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவ முயற்சி பண்றா. எல்லாரும் அம்பாளோட அழக வர்ணிக்கிறாள்னா அவள்லாம் அவள் நேர்ல காட்சி கொடுத்திருக்கா அம்பாள் அவளுக்கு. அதனால தான் கண்டதை வந்து மத்தவா காணாட்டாலும் அதை அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்றாக வர்ணித்து கொண்டே நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்றா. அவர்னால ஒவ்வொரு வார்த்தைகளா போடுறாரு, இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா. இன்னும் வரப்போற இதுல ஒவ்வொரு சதகமா பார்க்க போறோம். நம்ம பாதாரவிந்த சதகம் அதுக்கு 100, அடுத்தது கடாட்சி சதகம் 100 சொல்ல போறார், மந்தஸ்மித சதகம் சொல்ல போறார், ஸ்துதி சதகம்னு அவ்வளவு சோஸ்திரம் பண்றார். அப்படியே 100 பாட்டுக்கள் அவருக்கு. அவர் அறியாமலே அம்பாள் வந்து அந்த கவிதை திறன் கொடுத்திருக்கா. அதனால அப்போ பொழியர் அவர் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அவருக்கு அந்த வாக்குகள் வந்து அப்படியே விழுறது அம்பாளோட கருணையினால.
அடுத்த ஸ்லோகம் என்ன பார்க்கலாம்? 63வது ஸ்லோகம் என்ன பார்க்கலாம்? கௌதுகினா கம்பாயாம் கௌஷுமசாபேன கீலிதேனாம் தக குலதைவதேன மகதா குட்மலமுத்ராம் துனோது ந பிரதிபாகா பிரதிபா கௌதுகினா கம்பாயாம் கௌஷுமச்சாபேன கீலிதேனாந்தக குலதைவதேன மகதா குட்மலமுத்ராம் துனோது ந பிரதிபா. 63வது ஸ்லோகத்துல எப்படி சொல்றார் பாருங்க. கம்பா நதி மேல ஆசை உடையவள்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் வந்துட்டு. இப்போ காமாட்சி எல்லாருக்கும் அவரவர் குடும்பத்துக்கு ஏற்ற குலதெய்வமாக அருள் புரிகின்றாளாம். அம்பாளை சரணடைஞ்சாச்சுன்னா, நான் நேற்றுக்கே அன்னைக்கே சொன்னேன், அதாவது அவளையே சரண் அடைஞ்சிட்டாங்கன்னா நம்மளோட கோரிக்கைகள் அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவள். அதனால எல்லாருக்கும் குல தெய்வமாகவே மாறுகின்றாள் அவள். அவள் அந்த அப்படி அருள் பண்றாளாம் குலதெய்வமா இருந்து. நம்மளுக்கு என்ன வேணும்னா அசஞ்சலமான பக்தி, அந்த சஞ்சலமே இருக்கக்கூடாது. அவள் செய்வளா, நாம அவள்கிட்ட போய் போட்டிருக்கோம், செய்யறாளா பாப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவள் செய்வா அப்படின்னு மனசுல அது திண்ணமா நம்பணும். அசஞ்சலா பக்தி இருக்கணும். சரி அவள்கிட்ட சொல்லி வைப்போம், நடத்துறாளா பாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்வா அவ, நமக்கு அவளை விட்டா கதி இல்ல, அனாதைக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவா. அவளையே நம்ம சரணடைவோம், நிச்சயமா நமக்கு நல்லது செய்வான்னு இந்த அசஞ்சலமான பக்தி இருந்தா போறோம் நம்மகிட்ட. அப்போ எல்லா விதமான நம்மளுக்கு சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடியவள் அவள் அம்பாள் வந்துட்டோம். அதனால எப்படி இருக்காளா அவள்? கையில கௌசும சாபேன கீலிதேனாந்தாக, கையில கரும்பு வில். ஏற்கனவே அவளோட வர்ணனை எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அம்பாள் கரும்பு வில்ல கொண்டிருக்கா. பஞ்ச புஷ்ப பானங்கள், ராஜராஜேஸ்வரியா இருக்கா அம்பாள். அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடியவள் உள்ளத்துல எப்படி இருக்காளா? அதிஷ்டான கூடத்த சுரூபமாக இருக்கக்கூடியவள், பெரிய குல தேவதை. அப்போ நம்மளோட ஞானம்ங்கிறது எப்படி மாறணும்னா, நம்மளோட மனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? கரும்பு வில்ல அவள் பூட்டி வச்சுட்டு இருக்கா. கரும்பு வில்ல கையில வச்சுட்டு இருக்கிறது காரணம் அந்த கரும்பு வில்லுல நம்மளோட மனசு அவள் வச்சுட்டு இருக்கா. நம்ம மனசெல்லாம் அவ கையில இருக்கு. அப்போ நம்மளோட வரங்கள், நம்ம என்ன கேட்கிறோமோ நல்ல தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். எனக்கு அதை கொடு, இதை கொடு, நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கானே, அவனை நீ எப்படியாவது கெடுத்துன்னு சொன்னாலும் அம்பாள் செய்ய மாட்டா, உனக்கு தான் வேண்டாது வரும். அப்போ நல்ல நியாயமானதா கேட்கணும். ஒரு இது சொல்லுவா, எல்லாத்தையும் கருத்துக்கு அவள் இருக்கா. அவள்கிட்ட என்ன கேட்கணும்? அதாவது நீங்க வேண்டிண்டா அவளே வரத்துக்கு ரெடியா இருக்கா. ஆனா அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? எனக்கு வீட்டை கொடு, சுகத்தை கொடு, அதை கொடு, 2 வீடு இருந்தா 4 வீடு கொடு, ஒரு கார் இருந்தா இன்னொரு கார் வாங்குறதுக்கு எனக்கு செல்வத்தை கொடு. அந்த செல்வம் அழியிற செல்வத்தை கேட்கிறோமே தவிர்த்து அழியாத ஞானம்ங்கிற செல்வத்தை நம்ம கேட்கறதே கிடையாது அவள்கிட்ட. அசஞ்சலா பக்தியோட அவளையே கேட்டா ஓடி வந்துடுவா அவன் நமக்கு செய்யறதுக்கு. அவ சொல்லுவா, நம்ம 1 அடி எடுத்து வச்சா, சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி தான், 1 அடி எடுத்து வச்சா நம்மளை நோக்கி அவன் 100 அடி எடுத்து வச்சு வரக்கூடியவள். ஆனா அந்த எடுத்து வைக்கிற அடி எப்படி இருக்கணும்? அசஞ்சலா பக்தியோட கூடினதா இருக்கணும். அவளையே சரணாகதின்னு நம்ம அடையணும். அப்படி இருக்கும்போதுதான் அவள் நமக்கு எல்லாத்தையுமே நடத்தி தருவா. அப்போ எல்லா ஞானத்தையும் அவள் கொடுக்கக்கூடியவள் அவள். அதனால கரும்பு வில்லு பஞ்ச புஷ்ப பானங்கள் தரித்து அவள் எப்படி இருக்கா? அந்த அரும்பு நிலையில இருக்கா ஞானம். அந்த ஞானத்தை நம்மளுக்கு, அரும்பு நிலையில இருக்கிற ஞானத்தை என்ன பண்ணணும்? மலர்ந்து விகசிக்க செய்யணும் அம்பாள். அதுதான் வேணும், அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ அந்த அரும்பின் நிலை மாறி மலர்ந்த புஷ்பமாக அந்த நிலையை அடையட்டும். நம்மளோட மனதுல அந்த ஞானம்ங்கிறது அப்பேற்பட்ட நிலையை அடையணும்னு வேண்டிக்கிறார். மூகர் ஞானம்ங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு எந்த வித தீங்கும் செய்யாது. யார் என்ன சொன்னாலும் அபிராமிப்பட்டலாம் அந்த நிலைக்கு போன அந்த இதுல இருந்துட்டு திதிய மாத்தி சொல்லி அம்பாள் அவருக்கு எப்படி, ஏன்னா அவரையே பூரணமா சரணாகதி அடைஞ்சிட்டார். அவர் மனசுக்குள்ள அம்பாளையே பார்த்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருந்த.
அப்போ பௌர்ணமி திதி அம்பாளை பூஜை பண்றத பார்த்தோம்னா அமாவாசையா இருந்தா கூட பௌர்ணமின்னு சொல்லி நேத்திக்கு தான் அந்த தையமாவாசை நாள்ல அந்த நிகழ்வு நடந்தது நாள். நேத்திக்கு அம்பாள் தன்னோட காது தாடகத்தை தூக்கி இப்படி நிலவா போட்டு பிரகாசிச்சு கொடுத்தா. அந்த சரபோஜி மன்னன் பார்த்துட்டு இவரை எப்பேற்பட்ட ஞானி அப்படின்னு புகழ்ந்து இது பண்ணா. அப்போ அந்த ஞானம்ங்கிறது அந்த நிலைக்கு நமக்கு வரணும். அந்த அரும்பா இருக்கிற ஞானம் மலர்ந்து பூவாக மறந்த அந்த நிலையை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூகர். நாமளும் கேட்போம் அம்பாள்கிட்ட, ஏதாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு தரட்டுமே. அவள் அந்த இதை உணர்றதுக்குள்ள சக்தியை கொடுக்கட்டும், நம்ம வேண்டிப்போம். 64வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, யூனாகேனாபி விலத்தேஹா ஸ்வாகா சகாய திலகேன சககாரமுலதேஷே சம்வித்ரூபா குடும்பினி ரமதே. யூனாகேனாபி விலத்தேஹா ஸ்வாகா சகாய திலகேன சககாரமூலதேசே சம்வித்ரூபா குடும்பினி ரமதே. ஞானஸ்வரூபிணி எப்படி இருப்பவள்? ஒரு குடும்பினி. அவள் தன்னோட குழந்தைகளை வச்சுட்டு ஒரு குடும்பமா இருக்கா. சதாசிவன், காமேஸ்வரன், காமேஸ்வரி, விநாயகர், முருகன் அப்படின்னு ஒரு குடும்பினியா இருக்கக்கூடியவள். ஞானஸ்வரூபிணி அவள், ஒரு குடும்பினியானவள். எப்படி இருக்காளா? ஸ்வாகா தேவியோட பதி அக்னி. நம்ம இது பண்ண போது, ஹோமத்துல பண்ண போது ஸ்வாகாஹா அப்படின்பா. ஸ்வாகா ஸ்வதா அப்படின்னு சொல்றா இல்லையா? ஸ்வாகாஹா அப்படின்னு சொன்னா அக்னியோட பத்தினி பேர் ஸ்வாகா. அதனால அதை சொல்லி ஸ்வாகாகா ஸ்வாகாகான்னு நம்ம எல்லாத்தையும் அவ அக்னியில நம்ம ஹோமம் பண்ணும் போது சொல்லி இது பண்ணுவோம், அது ஆகுதி பண்ணும் போது. அப்ப அக்னி பகவான் ஸ்வாகா ஸ்வாகா சகாய திலகேன. ஸ்வாகாவோட சகன் யாரு? அக்னி தேவன். அந்த அக்னி தேவனை திலக்கமாக, எப்படி லலாடம், லலாடம்னா நெற்றியில திலகமாக அணிந்துள்ள யாரு? எப்பேற்பட்டவன்? பரமசிவன். அந்த ஏன்னா அக்னி, அவனோட நெற்றிக்கண் எது? அக்னி ஸ்வரூபன். அந்த அக்னி கண்ணாலதான் மன்மதனை எரிச்சார் அந்த திறந்தோன்னு. அப்போ அதைத்தான் நெற்றியில திலகமா அணிஞ்சிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அப்பேற்பட்டவனோட கலந்த சரீரம் உள்ளவள் அவள். எங்க இருக்கலாம்? ஒட்டுமா மரத்தடியில சுகித்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். காஞ்சிபுரத்துல ஒரு மாமரத்தடியில ஏகாம்பிரநாதரோட அம்பாள் அத்வைத்தமாக, அத்வைதம், துவைதம்னா இரண்டு, அத்வைதம் ஒன்று, அவளோட ஒன்றாகவே இருக்கிறாள். ஏன்னா பகவான் தேகத்தில் பாதி என்றோ அப்படின்னு சொல்லுவா. பகவான் தேகத்துல பாதி எடுத்துட்டு இருக்கா அம்பாள் எல்லாம். அப்ப அத்வைத்தமாக ஒரே சரீரமாக இருக்கின்றாளா. சத்வகுணம், சத்குணம் அவள்கிட்ட இருக்கு. சத்வகுணம் தான் அம்பாளோட அந்த ஞானத்துல தேவியோட ஞானம். அதனால சத்வகுணம் நிறைந்தவள். அதையே நம்ம சோஸ்தனை பண்ணும் போது சத்வகுணம் இது நினைச்சு அம்பாளை தியானம் பண்ணும்போது மோட்சம் விளையும் நமக்கு அப்படிங்கிறா. இப்ப ஸ்வாகாவோட பதியான அக்னி தேவனை திலகமாக வைத்துக் கொண்ட ஈசனோடு இணைந்து சிவ குடும்பினி. எப்பேற்பட்டவள் இது சொல்லுவா? சிவ குடும்பினியாக இருக்கக்கூடியவள் அவள். சிவ குடும்பினி, அவளோட குடும்பம் நிறைய இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். பரமேஸ்வரன், அம்பாள் பார்வதி, அடுத்தது பிள்ளையார் வடியில இருப்பார் முருகன். இவாளோட ஒரு குடும்பமா அவளோட ஒரு போட்டோவை போட்டிருப்பா எல்லா இதுலயும். அப்போ அவள் ஒரு குடும்பினியாக இருக்கின்றாள். எப்படி இருக்கா? பிரதோஷ காலத்துல குடும்பத்தோட இணைந்து நமக்கு எல்லாம் தரிசனம் கொடுக்கின்றாளாம். அவள் ஒரு பாட்டு கூட வரும், சிவ குடும்பமாக இருக்கின்றாள் சொல்லிட்டு. முடிஞ்சா அந்த பாட்டை பிரதோஷத்து காலத்துக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு, முடிஞ்சா அதை நான் அதுக்கப்புறம் பாடி அனுப்புறேன். அதுல சிவ குடும்பினியாக இருக்கின்றாள் அந்த பாட்டிலையும் வரும். பிரதோஷ காலத்துல குடும்பத்தோடு இணைந்து நமக்கு காட்சி தருகின்றாள். அதனாலதான் அம்பாளோடு சேர்ந்துதான் இதுல வருவார். ரிஷப வாகனத்துல இது பண்ணும்போது சுத்தி வரும்போது சிவனும் பார்வதியும் சேர்ந்துதான் அப்படி வலம் வருவா. அந்த குடும்பத்தோட நமக்கு எல்லாம் தரிசனம் அளிக்கின்றாளாம். அவள் அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள். காஞ்சி நகரத்துல தேவியா நம்மளுக்கு காட்சி தந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. அடுத்தது 65வது ஸ்லோகம் பார்க்கலாம். குசுமச்சர கர்வ சம்பத் கோச்ச
கிருகம் பாதி காஞ்சி மத்திய கதம். ஸ்தாபிதமஸ்மின் கதமபி கோபிதமந்தர்மயா மனோரத்னம் குசுமச்சர கர்வ சம்பத்கோஷ கிருகம் பாதி காஞ்சி மத்திய கதம். ஸ்தாபிதமஸ்மின் கதமபி கோபிதமந்தர்மயா மனோரத்னம் கோபிதம் அந்தர்மய கோபிதம் அந்தர்மயா மனோரத்னம் அப்படின்னு சொல்ற. குசுமச்சர கர்வ சம்பத் கோஷம். குசுமச்சரம் யாரு? என்ன? புஷ்ப பானத்தை உடையவன். குசுமம்னா புஷ்பங்கள், வாசனை உள்ள 5 புஷ்பங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 5 புஷ்பங்களை இந்த பானங்களாக உடையவன் மன்மதன். அந்த மன்மதனோட கர்வ சம்பத் கோஷம். கர்வ சம்பத்திற்கு பொக்கிஷமானது என்னது? காஞ்சிபுர பிரதேசம். அந்த பிரதேசத்துல அம்பாள் இருக்கா. மன்மதனோடு கர்வத்துக்கு சம்பத்தாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ஏன்னா அவள் தானே அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கா. எரிக்கப்பட்டத உயிர் பிச்சை கொடுத்ததுனால அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இதுல காஞ்சிபுர கஷேத்திரத்துல மன்மதனுக்கு இது பண்ணி கொடுத்ததுனால நான் இங்க அம்பாளோட இதுல நான் இதா இருக்கேன்னு கர்வத்தோட இருக்கான் அவன் ஏன்னா தானும் 5 புஷ்பங்களை வச்சுட்டு இருக்கான், அம்பாளும் 5 புஷ்பபானங்களை வச்சுட்டு இருக்கா இல்லையா. அவனுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த இதுல. அந்த கர்வ சம்பத்து அவனுக்கு அதான் சம்பத்தா இருக்கு. அப்படிப்பட்ட பொக்கிஷமா உள்ளது காஞ்சிபுர பிரதேசம். அந்த காஞ்சிபுரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த அம்பாள் இருக்கா. பொக்கிஷத்துக்குள்ள அப்பேற்பட்ட பொக்கிஷம் இருக்குது காஞ்சிபுரத்துல. அதற்குள்ள என்னோட மனம் என்கிற ரத்தனமானது எப்படியோ வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்னோட மனசு அதுக்குள்ள இருக்குப்பா, அந்த பொக்கிஷத்துக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றார் மூக்கர் அப்போ தன்னோட கண்களால காமனை உயிர்ப்பித்து சிவனையும் ஜெயிக்க வைத்திருக்கா. அதனால அவனோட கர்வம் பன்மடங்கா எடுத்தான் மன்மதனுக்கு. நம்மள சிவன் நம்ம இது பண்ணினா நம்மள உயிர்ப்பிச்சு இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல இது பண்ணிட்டு இருக்கா அம்பாள். அதனால அவனோட கர்வம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. அப்போ மன்மதனோட பொக்கிஷம் யாரு? காமாட்சி. அந்த காமாட்சிங்கிற அப்படிங்கிறவள் கஜானாவாக இருக்காள். அந்த கஜானாக்குள்ள என்னோட மனசு எப்படியோ போய் அந்த பொக்கிஷத்துக்குள்ள பத்திரப்படுத்தியாச்சுமா என்னோட மனச. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா என்னோட மனசை ஆட்டி வைக்கக்கூடியவள் அவள் தான். அவள் என்ன சொல்லி ஆட்டி வைக்கிறாளோ அதுபடி நான் ஆடுறேன். அதனால என்னோட மனசு அவள் கிட்ட இருக்கு. ஏன்னா அவள் இந்த கரும்பு வில்லு வச்சுட்டு இருக்கிறதே நம்மளோட மனசை எல்லாம் அவள் அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றாள் அப்படிங்கிற. அப்போ மன்மதனையே சிவன் என்ன பண்ற? சிவனை ஜெயிச்சதுனால இந்த காஞ்சிபுரம்ங்கிறது என்னதுன்னா சிவஜித் கஷேத்திரம் அப்படி என்று அழைக்கப்படுகிறது. ஜித்துனா வெற்றி, சிவனே வெற்றி கொண்ட கஷேத்திரமாக இருக்கின்றது. மன்மதனை உயிர்ப்பிக்க செய்தவளான காமாட்சி வசிக்கின்ற அந்த கஷேத்திரங்கிறதுனால இது சிவஜித் கஷேத்திரம் அப்படின்னு என்று அழைக்கப்படுகின்றது. பொக்கிஷமாய் அந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம மனசையும் கொடுத்துடுவோம். என்ன அவள் நிறைய வச்சுப்பா, இடம் இல்லைங்கிறதே கிடையாது. அந்த கஜானாக்குள்ள இடம் இல்லைங்கிறதே கிடையாது. நம்ம தான் கொடுக்கணும். நம்ம மனசுங்கிற பொக்கித அவள்கிட்ட கொடுத்து இந்த பொக்கிஷத்துக்குள்ள பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். நீங்க கொடுத்தேன்னா அவள் வாங்கிக்க ரெடியா இருக்கா. நம்ம தான் கொடுக்கணும். நம்ம மனசுங்கிற பொக்கிஷத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவள் என்ன நம்மள ஆட்டி வைக்கிறாளோ அதுபடி நம்ம ஆடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் வேணும். அந்த மனசு வரணும். அசஞ்சலா பக்தியோட அவளக்கா நீயே சரணம் அப்படின்னு சரணம் சரணம் தாயே அப்படின்னு அவளோட சரணம் சரணம் ஜெகதம்ப சரணம் சரணம் ஓம் சக்தி சரணம் சரணம் ஜெகதம்ப சரணம் சரணம் ஓம் சக்தி அப்படின்னு சரணம் அடைஞ்சி காஞ்சியிலே காமாட்சியா இருக்கா, மதுரையில மீனாட்சியா, காசியில விசாலாட்சி, நெல்லையில காந்திமதி, எல்லா இதையும் சொல்றா. அப்பேற்பட்டவளா இருக்கக்கூடியவள்கிட்ட நம்மளோட மனசுங்கிற இதுல அவளோட பொக்கிஷத்துக்குள்ள வைக்க சொல்லி நம்ம சரணடையணும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.